भास्कर मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே இன்னையிலிருந்து என் தங்கச்சிக்கு எந்த குறையும் வரவே கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடு. என் தங்கச்சியை நல்லா பாத்துக்க. இங்க பாருமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போமா பார்வதி, உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க, வாமா. காளியம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு என் மேல கருணை காட்டி இருக்கிறியே. அஜய்யா, சாப்பிட வாங்க. அஜய்யா வாங்க, சீக்கிரம் வாங்க. அஜய்யா, என்னவோ வேலை இருந்தா அவருக்கு பசியே தெரியாது. சாப்பிடுற டைம் கூட அவருக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அம்மா
அஜயா, கொஞ்சம் கை கொடுங்களேன். ஏன் இது ஒரு புது நாடகமா? நாடகமா? என்ன சொல்றீங்க? உங்களை சாப்பிட கூப்பிட வந்து தடுக்கி கீழே விழுந்துட்டேன். நீங்களே பாக்குறீங்கல்ல. பார்த்தேன். விழுந்தையோ இல்ல விழுந்த மாதிரி நடிக்கிறையோ யாருக்கு தெரியும்? எந்திரி. உங்ககிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னங்க? நான் உங்க பொண்டாட்டி தானே, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கால்ல சொழுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால எந்திரிக்கவே முடியல. கொஞ்சம் உதவி செய்யுங்க அஜயா. என்ன அந்த சித்ரா சொல்லி கொடுத்தாளா இப்படி விழ சொல்லி? சித்ரா எதுக்குங்க அப்படியெல்லாம் சொல்ல போறா? ஒருவேளை யாராவது சொல்லிருந்தா கூட வேணும்னே காலை காயப்படுத்திப்பாங்களா? யாருக்கு தெரியும்? நீ கீழே விழுந்தா அஜய் வருவான், உன்னை புடிச்சு தூக்கி விடுவான். உங்க 2 பேருக்கும் நெருக்கம் அதிகமாகும், அன்பு அதிகரிக்கும், உங்க பந்தம் பலமாகும்னு. என்னங்க திட்டணும்னு முடிவெடுத்து அப்புறமா திட்டுங்க. கால் வலி தாங்கலங்க. அம்மா, முதல்ல கை கொடுங்க. இங்க பாரு, ஏதாவது சினிமா பாத்தியா? இப்படி பண்ணா கிட்ட நெருங்குவாங்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இது ஒண்ணு சினிமா இல்ல, வாழ்க்கை. எனக்கு எல்லாம் தெரியும். நானும் ஒரு டைரக்டர் தான். நடிச்சதெல்லாம் போதும், போய் வேலை பாரு. விழுந்துட்டாலாம். என்கிட்ட இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாத, அப்புறம் நல்லா இருக்காது. ஹலோ அஜய் தம்பி, நான் ஸ்னேகாவோட அம்மா பேசுறேன். வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ஸ்னேகா கிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான். கொஞ்சம் ஸ்னேகா கிட்ட போனை கொடுப்பா. ஸ்னேகா கிட்டியா? ஸ்னேகா இங்க இல்லையா ஆண்டி? இல்லையா? வேற எங்க போயிருப்பா? உங்ககிட்ட வந்திருப்பான்னு நினைச்சேனே. எங்க வரலையா ஆண்டி? ஸ்னேகா கிட்ட தான் போன் இருக்குல்ல, போன் பண்ணுங்க, எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல. போன் பண்ணேன் தம்பி, ஆனா எனக்கு லைன் கிடைக்கல. நேத்து கிளம்பி போனவ உங்களை தேடி வந்திருப்பான்னு தானே நினைச்சேன். நேத்து கிளம்பி போனவ உங்களை தேடி வந்திருப்பான்னு தானே நினைச்சேன். உங்களை தொந்தரவு பண்றதுக்கு விருப்பம் இல்லாம தான் உங்களுக்கு நான் போன் பண்ணல தம்பி. நேத்துல இருந்து அவ எனக்கு போன் பண்ணாததாலதான் நான் உங்களுக்கு இப்ப போன் பண்ணேன். நேத்தே கிளம்பி போனவ எங்க இருக்காளோ என்னவோ. ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. அவ எங்க இருக்கான்னு நான் விசாரிக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு உடனே போன் பண்ணுங்க தம்பி. சரிங்க ஆண்டி. ஸ்னேகாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி. ஓகே ஆண்டி. என்னவா இருக்கும்? நேத்து கிளம்பி போனா இங்க கூட வரல, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. தப்பான முடிவு ஏதாவது? ச்சே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது.
mobile you are calling is currently switched off. The mobile you are calling is currently switched off. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒருவேளை சார்ஜ் இல்லையா இல்ல வேணும்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாளா? இப்ப என்ன பண்றது? ஆண்டி, என்னாச்சு? ஸ்னேகா எங்க தான் போயிருக்கா ஆண்டி? நீங்க ஸ்னேகாவை ஏதாவது சொன்னீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டையா? அவ கஷ்டப்படுற அளவுக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்களா? சொல்லுங்க ஆண்டி. அஜய், இதையெல்லாம் நான் தானேப்பா உங்ககிட்ட கேட்கணும். ஸ்னேகா வெளியே போறதுக்கு காரணமே நீங்க தானே. என் பொண்ணு எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்கான்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. ஆண்டி, இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா? அஜய், தப்பு உங்களுதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா என் பொண்ணுக்கு அந்த தப்புல பங்கு இருக்கு இல்லையா? அவ செஞ்ச தப்பு உங்களை காதலிச்சது. அது தப்புன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா நீங்களாவது சொல்லிருக்கலாம் இல்ல தம்பி? நீங்க ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவர், நல்லா படிச்சவர், நல்ல பேரும் புகழும் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கான தகுதி இல்ல தம்பி. ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது போகட்டும். நீங்க உண்மையிலேயே ஸ்னேகாவை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க தம்பி, ஒரு பொண்ணுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும். பிரிஞ்சு போறதும் விட்டுட்டு போறதும் தெரியாது. இத எல்லாத்தையும் நீங்க நல்லா யோசிச்சு ஸ்னேகா கிட்ட நல்லபடியா பேசி உங்க வாழ்க்கையில இருந்து அவளை வெளியே அனுப்பிச்சிருந்தா அவ மனசு இவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்காது. உங்களுக்கு உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா அது தெரியாம உங்களை பைத்தியக்காரத்தனமா காதலிச்சு உங்களை புருஷனாவே நினைச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தவளுக்கு புத்திமதி சொல்லி நீங்க விலகி இருந்திருக்கணும் தம்பி. அப்ப உங்க மேலயும் உங்க வார்த்தை மேலயும் ஒரு மரியாதை இருந்திருக்கும். ஆனா இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? ஒரு ஆம்பளை ஏமாந்து போனான்னா அனுபவம் கிடைச்சிடுச்சுன்னு ஜாக்கிரதையா இருப்பான். அதே ஒரு பொண்ணு ஏமாந்து போனா மனசுல தைரியம் விட்டு போய் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணுவா. இப்போ என் பொண்ணு கூட அதே வழியதான் தேடிட்டு போயிருப்பா. என் பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நீங்களும் உங்க குடும்பமும் அந்த பாவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்
பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நீங்களும் உங்க குடும்பமும் அந்த பாவத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆண்டி, தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க. ஸ்னேகா சூழ்நிலைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழை இல்ல. அவளை நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். என்ன நம்புங்க ஆண்டி. நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். ஆனா ஸ்னேகாவை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல ஆண்டி. நான் கனவுல கூட அந்த மாதிரி நினைக்கல. வேண்டாம் தம்பி, நடந்ததே போதும். இத்தனை வருஷமா என் பொண்ணை பிரிஞ்சிருந்து நான் தனிமரமா வாழ்ந்தேன். இப்போ என் பொண்ணு என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னா நான் வாடுறதெல்லாம் அர்த்தமே இல்ல. நான் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்ல. இது நான் ஸ்னேகாவோட அம்மாவா கேட்கலப்பா. எதுவுமே செய்ய முடியாத ஒரு பொம்பளையா உங்க கைய காலா நினைச்சு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். இந்த ஒரு தடவை என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க. இது நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி உதவி. அதுக்கப்புறம் மறுபடியும் அவ உங்க வாழ்க்கைக்குள்ள வர நான் விட மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் அவ வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகும். அழாதீங்க. இந்த நாளுக்காக தான் காளியம்மா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. அம்மா தான் குழந்தை எப்ப அவ முன்னாடி வந்து என்ன கேட்க போறான்னு காத்துக்கிட்டு இருக்கா. காளியம்மாவோட பாதங்களை நீ வணங்கி உன் மனசுல இருக்கிற எண்ணத்தை காளியம்மன் பாதத்துல வை. நீ விரும்பினது அதுவா உன்னை வந்து சேரும். இவ்வளவு நாளும் நீ தொலைச்ச வாழ்க்கை ஆனந்தம், அதை நான் மறுபடியும் கொண்டு வந்து தர்றேன். என் சக்தி எல்லாத்தையும் கொடுத்து காளியம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். காளியம்மனுக்கு பூஜை பண்ண போறேன்.